ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து நல்ல மொறுமொறுப்பான இனிப்பு சோமாஸ் எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் தீபாவளி ஸ்பெஷலாக ஒரு இனிப்பு சோமாஸ் தான் செஞ்சு காட்ட போகிறோம். இதுக்கு வந்து பலதரப்பட்ட பூர்ணம்லாம் வைப்பாங்க. நாங்கள் இதில் வந்து தேங்காய், ரவை, முந்திரி பருப்பு, அந்த மாதிரி சில ஐட்டம்லாம் நல்லா வறுத்து பொடி பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதை அந்த வறுத்து பொடி பண்ணனால 15 நாள் ஆனாலும் உங்களுக்கு கெடாமல் இருக்கும். அதே மாதிரி இந்த சோமாஸ் வந்து 15 நாள் கெடாமையும் இருக்கும், நல்லா மொறுமொறுப்பாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து 1 கப் போல் மைதா மாவு, 1/4 கப் போல் சர்க்கரை, 1/4 கப் வந்து ரவை, 1/4 கப் தேங்காய் துருவல், 5 முந்திரி பருப்பு, 5 பாதாம் எல்லாத்தையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் எள். இப்போ நம்ம சோமாஸோட அவுட்டர் கவரிங் செய்ய போகிறோம். அதுக்கு 1 கப் போல் மைதா மாவு சேர்த்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் போல் ரவை, கொஞ்சோண்டு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா சேர்த்து ஒன்றா பிசைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பூரி மாவு மாதிரி நல்லா கட்டியாக நம்ம வந்து பிசைஞ்சிக்கணும். மேலே வந்து நம்ம வந்து எண்ணெய் ஊற்றி அதை நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம வந்து ஒரு 1/2 மணி நேரம் போல் அதை வந்து ஊற விட்டுறணும். அப்படியே இப்போ வந்து உள்ளே வந்து வைக்கிற பூரணம் செய்ய போகிறோம். அதுக்கு சர்க்கரை 1/4 கப் எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வெறும் வாணலியை சூடு பண்ணி நம்ம வந்து எள்ளை வறுத்து எடுத்து வச்சுக்குவோம். இந்த எள்ளை வந்து சர்க்கரையில் வந்து சேர்த்துக்கோங்க. அடுத்து பொட்டுக்கடலையும் வறுத்து அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து 1/4 கப் தேங்காவையும் போட்டு இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். இதை வந்து நல்லா வறுத்துட்டு நம்ம வறுத்து வச்ச எள்ளோடு சேர்த்துக்கோங்க. நம்ம சர்க்கரை, எள், அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் எல்லாத்தையும் நம்ம ஒன்றா சேர்த்து வச்சுருக்கோம். அடுத்து வந்து கொஞ்சமாக நெய் விட்டு அதில் நம்ம வந்து பொடியாக நறுக்கியிருக்க முந்திரி பாதாமையும் போட்டு நல்லா வறுத்துட்டு நம்ம அந்த வச்சுருக்க அந்த சர்க்கரை, எள் அதோடு சேர்த்து இதையும் வச்சுக்குவோம். அடுத்து 1/4 கப் ரவையையும் நம்ம அதே வாணலியில் போட்டு அந்த மீதி இருக்கிற நெய் வச்சே நம்ம வந்து வறுத்து, ஆனால் கலர் மாறாமல் ரவையை வறுத்து அதே பாத்திரத்தில் சேர்த்துக்குவோம். இப்போது மிக்சியில் வறுத்த பொட்டுக்கடலையை நம்ம வந்து பொடிச்சு அதையும் நம்ம வந்து அதே பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் சூடாக இருக்கிறனால ஒன்றா சேர்ந்துக்கும். நம்ம உள்ளே வைக்கிற பூரணம் வந்து ரெடி. இப்போ வந்து நம்ம சோமாஸ் செய்கிறதுக்கு நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்ச மாவை எடுத்து அதை நல்லா பிசைஞ்சு சாஃப்ட் ஆக்கிக்கணும். அப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக இது மாதிரி நம்ம உருட்டி வச்சுக்கணும். இப்போது ஒரு உருண்டை எடுத்து கல்லை வச்சு நல்லா மெலிசாக வந்து தேய்ச்சிக்கோங்க. சென்டரில் ஒரு ஸ்பூன் பூரணம் வச்சுட்டு சுற்றியும் வந்து தண்ணி வச்சு இந்த மாதிரி தொட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை வந்து நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி மூடிக்கோங்க. இதை வந்து நம்ம நல்லா ஒட்டலை அப்படின்னா நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது அந்த பூரணம்லாம் வெளியில் வந்துடும்.
அதுக்கப்புறம் சோமாஸ் கட்டர் வச்சு நீங்கள் வந்து ஓரத்தை வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு அதுக்கப்புறமா வெட்டின பாகத்தை எடுத்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம கொழுக்கட்டை செய்கிற மோல்டு வச்சும் நம்ம சோமாஸ் செய்யலாம். அதுக்கு வந்து இதே மாதிரி மாவை நல்லா மெலிசாக வந்து திரட்டிக்கோங்க. அந்த ப்ரெஸ் பண்ண மாவை வந்து கொழுக்கட்டை மோல்டுக்குள்ளே வச்சுட்டு சென்டரில் பூரணம் வச்சுக்கோங்க. ஓரத்தெல்லாம் நல்லா தண்ணி வச்சு தொடச்சிக்கோங்க. அப்போ தான் அது வந்து நல்லா ஒட்டும். தண்ணி வச்சு தொடச்சோன்னே அதை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் எடுத்து விட்டீங்க அப்படின்னாலும் நமக்கு சோமாஸ் வந்து தயாராகிடும். உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் வந்து எந்த மெத்தட் வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி எல்லா மாவையும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ஒரு பிளேட்டில் கொஞ்சம் நேரம் காய விடுங்க. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிக்க நம்மளோட சோமாஸ் வந்து தயாராகிடுச்சு. அடுத்து வந்து எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ஃப்ளேமை வந்து சிம்மில் வச்சுடுங்க. அப்புறம் நம்ம சமோசாவெல்லாம் போட்டு நல்ல மிதமான தீயில் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இதை வந்து 2 இல்லை 3 டைமாவது நம்ம திருப்பி போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணணும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுத்தோம் அப்படின்னா தான் அது நல்லா மொறுமொறுன்னு வரும். ஃப்ரை பண்ண பிறகும் நம்ம வந்து அந்த சோமாஸ் எல்லாம் எடுத்து நம்ம ஒரு தட்டில் வந்து நல்லா ஆற விடணும். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா ஏர்டைட் கண்டெய்னரில் இதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், நம்மளோட நல்ல மொறு இனிப்பு சோமாஸ் வந்து சூப்பராக தயாராகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.